بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محسن التنزيل العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இளைய கூட்டமே, மாணவ செல்வங்களே, எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய ஒரு பெரும் கருணையினால் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் நம்மை செதுக்கிக் கொள்வதற்காக நடத்தப்பட்டு வரக்கூடிய இந்த ஒரு நாள் தர்பியா முகாமுடைய இறுதி அமர்விலே அமர்ந்திருக்கின்றோம். இந்த தர்பியா வகுப்புகள் நம்மிடையே நிறைய மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். இந்த சமுதாயத்தில் நமக்கு இருக்கக்கூடிய மதிப்பை, அந்தஸ்தை உயர்த்தக்கூடியதாக இருக்க வேண்டும். நாளை மறுமை நாளில் அல்லாஹுவை சந்திக்கும் பொழுது அல்லாஹ் விரும்பக்கூடிய, நேசிக்கக்கூடிய, தன்னுடைய கருணையால் போர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல அடியார்கள் என்கின்ற பட்டத்தை பெறக்கூடியவர்களாக அமைய வேண்டும் என்பதுதான் நோக்கமாக அமைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இதற்கு முன்னால் வகுப்படுத்த ஆசிரியர்கள் அனைவரும் உங்கள் மத்தியிலே பல்வேறு விதமான மார்க்க உபதேசங்களை எடுத்துரைத்தார்கள். இறுதியாக நாம் இப்பொழுது உங்கள் மத்தியில் உரை நிகழ்த்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்று தெரியுமா? என்ன தலைப்பு சொன்னாங்க? எங்கே எங்கே போகிறது, எங்கேயோ போகிறது, எங்கே போகிறது என் இளைய சமுதாயம். இந்த தலைப்பு எனக்கு மட்டும் கொடுக்கப்படல, உங்களுக்கும் சேர்த்து கொடுக்கப்பட்டது. ஒவ்வொருத்தரும் நாம கவலைப்பட வேண்டிய, ஒவ்வொரு முஸ்லிம் இளைஞனும் வேதனைப்படக்கூடிய, வருத்தப்படக்கூடிய, அக்கறை கொள்ள வேண்டிய ஒரு தலைப்பு. ஒவ்வொருத்தருமே கேட்டுக்கொள்ள வேண்டும். எங்கே செல்கிறது என் இளைய சமுதாயம் அல்லது நம் இளைய சமுதாயம்? அந்த அளவுக்கு இன்றைக்கு இளைய சமுதாயம் மிக வேகமாக வழிகேட்டினுடைய உச்சத்தை நோக்கி எந்த விதமான தடைகளுக்கும் இடைப்பட்டு விடாமல், தடைப்பட்டு நின்று விடாமல், நேரான வழியின் பக்கம் திரும்பி விடாமல், அந்த உபதேசங்களை கூட கேட்காமல் அலட்சியப்படுத்திக் கொண்டு மை லைஃப் மை ரூல்ஸ், பிரேக் த ரூல்ஸ், என் வாழ்க்கைக்கு யாரா பிரேக் போடுறது, என் ரூட்ல எவன்டா குறுக்க வர்றது, என் கொடி பறக்கிற இடத்துல எவன் கொடிடா பறக்கிறது. இதுதான் இன்னைக்கு இளைய சமுதாயத்துடைய ஒரு அச்சீவ்மெண்ட். டார்கெட்டா யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது. அட்வைஸ் பண்றவனுக்கு நம்ம ஒரு பட்டமே சுட்டிடுவோம். சரியான பூமரங்கில இருப்பாரு, மனுஷன் சாவடிக்கிறான். இவன் கையில சிக்கிட்டோம்னா என்ன செய்யறான்? எப்ப பார்த்தாலும் எதையாவது ஒன்று சொல்லி புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கான். நிம்மதியாவே இருக்க மாட்டேன்றான் என்கின்ற ஒரு பட்டத்தோடு என்ன செய்யறோம்? அவனை விட்டு பெரும் திட்டத்தோடு ஒதுக்கி வைக்கும். ஆலோசனைகள் வழங்குவதற்கு, கேட்பதற்கு நமக்கு இஷ்டம் இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்? எல்லாருடைய மைண்ட் செட்ல என்ன இருக்கு? பெரும்பாலான இளைஞர்களுடைய மைண்ட் செட் இன்னைக்கு எப்படி மாறிடுச்சு? எனக்கு தெரியாதது கிடையாது,
எனக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு இங்க உனக்கு யோக்கியதை கிடையாது. நான் தான் இருக்கிறதுல கத்து, எனக்கு யார் அவன் சொல்றது, அவன் சொல்லி நான் என்ன கேட்கிறது என்கின்ற ஒரு மனநிலை பரவலாக இன்றைக்கு பெரும்பாலான இளைஞர்கள் உள்ளத்தில் குடிகொண்டு விட்டது. அப்ப இந்த நேரத்தில் இந்த தலைப்பு நமக்கு தேர்வு செய்து வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நம்மை நாமே ஒரு சின்ன சுய பரிசோதனை செய்து கொள்வதற்காக இந்த தலைப்பு. இந்த தலைப்பின் கீழே சொல்லப்படக்கூடிய செய்திகள் நம்மிடத்திலே அதை பிரதிபலிக்கும் என்று சொன்னால், நம்மிடத்திலே அது குறையாக இருக்கும் என்று சொன்னால், அதை குறையாக, குற்றமாக, விமர்சனமாக பார்க்காமல் இதிலிருந்து தன்னை எவ்வாறு திருத்திக் கொள்வது, எவ்வாறு மாற்றிக்கொள்வது என்கின்ற ஒரு சிந்தனைக்கு முதலில் இடம் கொடுக்க வேண்டும். தன்னை மாற்றுவதற்கு கூட ஒருவன் யோசிக்கல, தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைக்கணும், திருந்தணும் என்பதை கூட ஒருவன் யோசிக்கல என்று சொன்னால், அல்லாஹ் அந்த கூட்டத்திற்கு அருள் புரிய மாட்டேன் என்று சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும், வெற்றியாளர்களாக இருக்கணும் என்று சொன்னால் முதலில் நாம் என்ன செய்யணும்? தவறுகள் இருக்கும் பட்சத்தில் அது யார் சுட்டி காண்பித்தாலும் அந்த தவறுகளை நான் திருத்திக் கொள்வேன் என்கின்ற திறந்த மனதோடு முதலில் இருக்கணும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கட்டும். அப்ப இதுல முதலாவதாக ஆரம்பமாக உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அருள்கொடைகளிலேயே மிகச்சிறந்த ஒரு அருள்கொடை இளமை பருவம். ஒரு முதியவருக்கும் அல்லது ஒரு நடுத்தர வயது கொண்டவருக்கும் ஒரு இளைஞருக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்னவென்று சொன்னால், ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு காரியத்தை முடிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு முதியவர் அதை குறித்து பலவிதமாக யோசிப்பார். இதை செஞ்சா என்ன ஆகும், எப்படியெல்லாம் செய்யலாம், என்ன மாதிரி செய்யலாம், செய்யும் பொழுது நாம அதுல தவறு இழைத்துட்டா என்ன ஆகும், அந்த விளைவுகளை எல்லாம் குறித்து பலவிதமாக யோசித்து 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 அந்த நெருங்காமையில் நெருங்குவதற்கு யோசிப்பாங்க. திடீர்னு ஒரு இந்த கூட்டத்துக்குள்ள ஒரு பாம்பு வந்துருச்சு. பாம்பு வந்துருச்சுன்னா பசங்க என்ன செய்வாங்க? உடனே வேட்டியை தூக்கி மடிச்சு கட்டிட்டு தடி கட்டுற கம்பவுண்டரா பார்ப்போம் என்று சொல்லி அது தேடி கூட்டம் பண்ணா போவான். ஒரே ஒரு பாம்பு தான் வந்திருக்கும், இருக்கிற போது அங்கதான் நிற்பான், மொத்த பேரை கடிப்பான். என்ன காரணம் தெரியுமா? யாரு ஃபர்ஸ்ட் அடிச்சா, யாரு அதை போட்டோ எடுத்து இன்ஸ்டால ஸ்டேட்டஸா வைக்கிறது. அவ்வளோ பெரிய பாம்பு எங்க தெருவுக்குள்ள வந்துச்சு, நான் தான் அடிச்சேன் அப்படி கட்டையோட ஸ்டில் கொடுத்தா லைக் அள்ளும் குவியும், அத்தனை பேர் என்ன செய்வான்? பாராட்டுவான். இந்த மைண்ட் செட் நமக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கிறதுனால இது ஏதாவது ஒரு நிகழ்வு, ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே மனசுக்கு ஓடி போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதை உடனே எடுத்து இணையதளங்களில் பரப்பி மகிழக்கூடியவர்களாக இருக்கும். இதே ஒரு புதியவர் தான் அப்படி செய்ய மாட்டார், யோசிப்பார். நல்ல பாம்பா, கெட்ட பாம்பா, என்ன பாம்புன்னு தெரியலையே, எப்படி கொத்தும் தெரியலையே, எங்க போய் இருக்குது, எப்படி வரும், பின்னாடி யாரையெல்லாம் பாதிப்பாங்க, இதையெல்லாம் யோசித்து அவர் செய்வதற்குள்ள இளைஞன் டக்கு 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 வேலை முடிச்சிடும். ஒரு ஸ்வீட் இருக்குது, ஸ்வீட் பதார்த்தங்களை அடுக்கி இருக்கிறாங்க, நமக்கு கொண்டுட்டு வர்றாங்க. கூட்டத்தில் ஒரு வயசானவர் இருக்கார், 40, 45 வயது, 50 வயது, நடுத்தர வயதுடைய இருக்கிறார். நாமும் இருக்கிறோம். நாம் என்ன செய்வோம்? ஸ்வீட் தப்பாட்டா டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து சாப்பிடுறோம். அது சுகர் வருமா, ப்ரெஷர் வருமா, அது தலை சுத்துமா, அதெல்லாம் யோசிக்க மாட்டோம். ஆனா அந்த வயதை தாண்டியவர் என்ன செய்வாரு? அதை எடுக்க யோசிப்பார். சாப்பிட்டா ஏற்கனவே சுகர் 400 இருக்குது, இதை சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் ஏறிட்டா என்ன செய்யறது என்று யோசிச்சு கொண்டிருப்பார். இப்ப இளமை பருவம் என்பது எல்லா விஷயத்திலும், நல்ல விஷயங்களிலும் சரி, கெட்ட விஷயங்களிலும் சரி, மிக வேகமாக பாய்ந்து செல்லக்கூடிய ஒரு பருவம். அதனால்தான் இன்னைக்கு எல்லா இடங்களிலும் நீங்கள் பாருங்க, நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துவதாக இருந்தாலும் இளைஞர்களைத்தான் அழைப்பான். கெட்ட விஷயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய கூட்டமாக இருந்தாலும் அவனும் இளைஞர்களைத்தான் அழைப்பான். என்ன காரணம்? இது ஒரு சக்தி, அடக்க முடியாத ஆற்றல். இந்த ஆற்றலை வைத்து நாம் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் என்பதை வரலாறு முழுக்க படித்திருப்பதினால்தான் இளைஞர்களை கவர்வதில் சினிமா நடிகர்களாக இருந்தாலும் சரி, அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, இயக்க தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய தொண்டர்களாக, ரசிகர்களாக யாரை அதிகமாக கவர் பண்ண வேண்டும் என்று ஆசைப்படுவான் என்று சொன்னா இளைஞர்களைத்தான் குறிவைப்பான். ஜப்பான் என்கின்ற ஒரு நாடு இருக்குது. எந்த கண்டத்தில் இருக்கு? கண்டம்னா தெரியுமா? இல்ல உங்க கட்டத்தில் சிலபஸா மாத்திட்டாங்களா? ஏன்னா உங்களுக்கு எங்களுக்கு நிறைய ஜெனரேஷன் கேப் இருக்கு. ஆசியா கண்டத்தில் இருக்கு, சரியா? சரி, ஜப்பான் மேல குண்டு போட்டான் ஒரு நாடு. எந்த நாடு தெரியுமா? யாரு?
அமெரிக்காவா ரஷ்யாவா? அமெரிக்காவா? சரி. எந்த ஊர்ல போட்டான்? ஹிரோஷிமா நாகசாகி. எப்ப போட்டான்? கொரோனா வரும்போதா? எல்லாரும் லாக்டவுன்ல வீட்டுக்குள்ள போட்டு போயிட்டாங்க. எப்ப போட்டான்? 1945 இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்தது அப்பதான். அப்ப குண்டை போட்ட உடனே ஜப்பான் என்கின்ற அந்த நாடு ஒட்டுமொத்தமாக நிலகுலைந்து எல்லாரும் என்ன எழுதுனானா அன்றைக்கு பத்திரிகையில, இனி ஜப்பான் என்கின்ற ஒரு நாடே இருக்காது என்கின்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு மிக மோசமாக துடை தெரியப்படக்கூடிய வகையில ஹிரோஷிமா நாகசாகி அழிஞ்சு போச்சு. இனிமேல் குழந்தைகள் பிறந்தாலும், இனிமேல் அடுத்த ஜெனரேஷன் உருவானாலும் ஒரு ஆரோக்கியமான ஜெனரேஷனாக வர முடியாது, அவ்வளவு மோசமான ஒரு குண்டு அவர்கள் மீது போடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி எழுதினாங்க. ஆனா அதே ஜப்பான் தான் அதே குண்டுமலை பொழியப்பட்ட அந்த ஹிரோஷிமா நாகசாகியை மையப்படுத்தி ஒரு மிகப்பெரிய தொழில் புரட்சியை வித்திட்டு இன்றைக்கு உலகளாவிய அளவில் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் என்று சொன்னால் அதற்கு ஜப்பான் மட்டும்தான் நிரந்தரமானது, அதற்கு கேரண்டியோடு உள்ளது என்கின்ற பெயரை பெற்று தொழில் வளர்ச்சியில் முன்னேறுகின்றான். எப்படி வந்தான்? எல்லோரும் என்ன சொல்லுவான்? ஜப்பான்காரன் மாதிரி இருக்கணும் அப்படிமா, எதை சொன்னாலும் அவனை மாதிரி சுறுசுறுப்பா இருக்கணும் என்று சொல்லுவான். எறும்பை கூட உதாரணமாக சொல்லும் போது எந்த நாட்டுக்காரனை இணைச்சு சொல்லுவான்? ஜப்பான்காரனை இணைச்சு தான் சொல்லுவான். எறும்பை போல சுறுசுறுப்பாக அவர்கள் வேலை செய்வார்கள். அப்ப இந்த முன்னேற்றத்துக்கு அவன் ஒரு காரணமாக, காரியமாக கையில் எடுத்துக்கொண்டது எது என்று சொன்னா இளைஞர்களை தான். அந்த நாட்டு இளைஞர்களை, இளைஞர் சமுதாயத்தை வைத்து ஆக்கப்பூர்வமான வழிகளில் இளைஞர்களை பயன்படுத்தினால் ஒரு மிகப்பெரிய ஒரு நாடாக ஜப்பான் வளர்ந்து நின்றது. அப்ப இந்த இளமை பருவம் என்பது சாதாரண ஒன்று கிடையாது. அந்த அருள்கொடை நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய ஒரு முக்கியத்துவம், இதனுடைய அவசியம், இதனுடைய பலன் இப்பொழுது நமக்கு தெரியாது. யாருக்கு தெரியுமா? ஒரு 50 வயது 60 வயதான முதியவருக்கு இந்த இளமை பருவத்துடைய பலன் தெரியும். இன்னைக்கு நீங்க மாடிப்படியில இறங்கி ஏறுங்கன்னு சொல்லி 10 வாட்டி ஏறி இறங்க சொன்னாலும் டகடகன் ஓடி டகடகன் வந்துடுவீங்க. ஒரு முதியவரை அழைத்து ஏறுங்க என்று சொன்னா முட்டு வலிக்கும் பாரு, குறுக்கு வலிக்கும் பாரு, நிக்க கூட முடியலங்கிறாரு, தலை சுத்தும் பாரு, எதுவுமே முடியாது. எல்லா விதமான சோர்வுகளுக்கும் அவருடைய உடல் உறுப்புகள் பலமிழந்து பலவீனம் அடைந்து எந்த ஒன்றையும் மனசு நினைக்கும் உடம்பால் செய்ய முடியாது. அப்ப இந்த இளமை பருவத்தில் மட்டும்தான் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு பேராற்றல், பெரும் அருள்கொடை நம்மிடத்தில் இருக்கிறது. அப்ப இந்த இளமை பருவத்தை சரியான முறையில் பயன்படுத்தினால், இந்த அருள்கொடையை சரியான முறையில் பயன்படுத்தினால் மிகச்சிறந்த அந்தஸ்தை அல்லாஹ்விடத்திலே பெற்றுக் கொள்ளலாம். நாளை மறுமை நாளில எந்த விதமான நிழலும் இல்லாத, கட்டிடத்தின் நிழலோ மரத்தின் நிழலோ இல்லாத அந்த மனுஷருடைய திடலிலே அல்லாஹுடைய அரிசுடைய நிழல் மட்டுமே இருக்கும். அல்லாஹுடைய அரிசின் நிழலை தவிர்த்து வேறு எந்த நிழலும் இருக்காது. அந்த நிழலில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7 சாரார்களுக்கு ஓய்வளிக்க இடம் தருகிறான். அதில் ஒரு சாரார் யார் என்று சொன்னால், அல்லாஹ் வழங்கிய இளமை பருவத்தை முழுமையாக அல்லாஹுடைய பாதையில் கழித்தவர், இபாதத்துகளில் கழித்தவர், இறை வழிபாட்டில் கழித்தவருக்கு அங்கே மறுமையிலே மஹ்ஷரிலே அவருக்கு இடம் கொடுக்கப்படும் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதே சமயம் இந்த இளமை பருவத்தை சரியான முறையில் பயன்படுத்தாமல் இதை வீணடித்து விடுவோம் என்று சொன்னால், நாசமாக்கி விடுவோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மறுமையில் நிற்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், லதுஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நயீம், உங்களில் ஒவ்வொருவரிடத்திலும் உங்களுடைய அருள்கொடைகள், உங்களுக்கு என்னவெல்லாம் அருள்கொடைகள் வழங்கப்பட்டதோ அது குறித்து நாளை மறுமை நாளில் அல்லாஹ் விசாரிப்பான் என்று சொல்லி எல்லோருக்கும் பொதுவான ஒரு செய்தியை சொல்லும். இளமை என்கின்ற அருள்கொடையை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி இருக்கவில்லை என்று சொன்னால், அதை வீணடித்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ் கேட்பான், இத்தனை ஆண்டு காலம் இளமையாக பூமியில் உன்னை வாழ வைத்தேனே, இந்த இளமை காலத்தை என்னென்ன வழிகளில் எல்லாம் செலவழித்து விட்டு வந்தாய் என்று கேட்கும் பொழுது அங்கே நாம் மாட்டிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். இன்றைக்கு சமுதாய நிலைமையை நீங்க எடுத்து பாருங்க. இளைய சமுதாயத்துல பெரும்பான்மையான இளைஞர்களுடைய நிலைமையை நீங்க எடுத்து பாருங்க. என்னென்ன வழிகளில் எல்லாம் இந்த இளமை பருவத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிறாங்க. ஒரு புறம் போதை பொருட்களுக்கு அடிமையாகி ஒரு கூட்டம் வேகமா போய்கிட்டு இருக்காங்க. போதை பொருள் என்று சொன்னா ஒரு காலத்துல சாராயம் மட்டும்தான் போதையா இருந்துச்சு. அதை தாண்டி கொஞ்சம் வளர்ந்தா கஞ்சா அடிப்பது ஒரு வகையான ஒரு போதை பழக்கமாக இருந்துச்சு.
இன்னைக்கு எதெல்லாம் டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டான், கூலிஃப் வைக்கிறான், உதட்டுக்குள்ள வச்சுட்டா என்ன நடக்குன்னே தெரியாது, உலகமே வேறு ஒரு உலகத்துக்கு கொண்டு வருது. சிந்தனைகள்ல அந்த போதையில பயப்பட்டு அப்படியே இருக்கிறான். எத்தனை வயசுல இருந்து பழகுறான், அந்த அடிமையாகிறான். 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் வைக்கிறான், 9ஆம் வகுப்பு படிக்கிற பையன் வைக்கிறான். இது ஒரு போதை பொருளுக்கு அடிமையாகக்கூடிய ஒரு காலகட்டமா, பருவமா? இந்த வயசிலிருந்தே இந்த போதை வஸ்துக்கு அடிமையாகி தன்னை பறிகொடுத்து ஈமானை இழந்தவனாக தாய் தந்தையை துன்புறுத்தலாம். இந்த போதை பொருளுக்கு அடிமையாயிட்டதுனால படிப்பு தலையில ஏற மாட்டேங்க, வேறு எந்த சிந்தனையும் உள்ள போக மாட்டேங்க, நல்ல அறிவுரைகள் கேட்க மாட்டேன்றான், தாய் தந்தையை கொடுமைப்படுத்துகிறான், ரோடுகள்ல சாலைகள் அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு வருவோரிடத்துல வம்பிழுக்கிறான். இந்த போதை பொருளுடைய உச்சம், இவனுடைய பழக்கத்தினுடைய உச்சம் எந்த அளவுக்கு இவனை கொண்டு செல்கிறது, தன்னையே மறந்து போயிடும். தான் யாரு, தன்னுடைய கலாச்சாரம் என்ன, தன்னுடைய மார்க்கம் என்ன, எல்லாவற்றையும் மறந்து போய் இன்றைக்கு நாசமாகி கொண்டிருக்கிறான். இந்த போதை பொருள் பழக்கத்துக்கு ஒரு பெரும் இளைஞர் கூட்டம் வீணாக போய்கொண்டிருக்கு. நம்முடைய நண்பர்களை நீங்கள் பார்க்கலாம், நிறைய பேர் சர்வசாதாரணமாக இன்றைக்கு கூலிக்கு அடிமையா இருக்கிறான் இல்லையா? பள்ளிக்கூட வளாகங்கள்ல விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு நம்மை போன்ற மாணவர்கள் சக மாணவர்களுக்கு சேல்ஸ் பண்றோம். ஸ்கூல் பேக் எடுத்து செக் பண்ணா அந்த பாட புஸ்தகமோ பேனாவோ பென்சிலோ நோட்டோ இருப்பதற்கு பதிலாக கூலி பாக்கெட்டுகள் உள்ளே இருக்கு, பீடி கட்டு உள்ள இருக்கு. யார்கிட்ட? 9ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன், 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனிடத்துல இருக்கு. இதுல பெரிய கொடுமையான விஷயம் என்னவென்று சொன்னா, குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகள், உங்களை போன்ற இது போன்ற ஊர்கள், திருநெல்வேலி மாவட்டம், தஞ்சை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டம், இது போன்ற இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய மாவட்டங்கள்ல இஸ்லாமிய இளைஞர்களை குறிவைத்து அவர்களை போதை பொருட்களுக்கு அடிமையாக்குவதற்காக ஒரு பெரிய கூட்டம், ஒரு பெரிய நெட்வொர்க் வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் நடிகர் மன்சூர் அலிகானுடைய மகன் கைது. யாராவது கேள்விப்பட்டீங்களா? நியூஸ்ல கேட்டீங்களா? அந்த சம்பவம் யாருக்காவது தெரியுமா? நடிகர் மன்சூர் அலிகான் தெரியுமா? தெரியுமா? சரி, அவரோட மகனை கைது பண்ணாங்க. என்ன அடிப்படையில் கைது பண்ணாங்க யாருக்காவது தெரியுமா? தெரியாது. மிகப்பெரிய போதை பொருள் கடத்தல் கூட்டத்துக்கு இவர் பின்னணியில் இருந்தார், உதவி செய்தார், போதை பொருட்கள் கடத்துவதற்கு அந்த கூட்டத்தில் இருந்தார் என்று சொல்லி கைது செஞ்சாங்க. அதற்கு முன்னாடி இயக்குனர் அமீனுடைய அவரோடு நண்பராக இருந்த, பார்ட்னராக இருந்த ஒருவரை கைது செய்தாங்க. இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் சமீப காலமாக நடந்த நிகழ்வுகள் எடுத்து பாருங்க. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில 5 இஸ்லாமிய இளைஞர்கள் போதைப் பொருட்கள் கடத்தியதற்காக கைது. இன்னொரு இடத்துல இஸ்லாமிய இளைஞர்கள் போதைப் பொருட்கள் கடத்தியதற்காக கைது. அதிகமான அளவுக்கு போதைப் பொருட்கள் கடத்தக்கூடிய இடங்கள்ல கைது செய்யப்படக்கூடிய லிஸ்டுகள் வகையில் எடுத்து பார்த்தா இஸ்லாமிய இளைஞர்களுடைய பெயர்கள் தான் அதிகமான அளவுக்கு வருது. காரணம் என்ன? உங்களை உங்களுடைய எதிரிகள் தெளிவாக திட்டமிட்டு குறிவைக்கிறார்கள். இன்றைக்கு சமுதாயத்தின் இளைஞர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் நாளை சமுதாயத்தின் தலைவர்களாக ஆகப் போகிறீர்கள். ஒரு 20 ஆண்டுகள் கழித்து இன்ஷா அல்லாஹ் உங்களில் இருந்துதான் இந்த சமுதாயத்துல முகல்லாக்களை நிர்வாகம் செய்யக்கூடிய தலைவர்களும் செயலாளர்களும் உருவாக போறாங்க. அப்ப உங்களை போதை பொருளுக்கு இந்த வயசிலேயே அடிமையாக ஆக்கிவிட்டால் நீங்கள் நாளைய சமுதாயத்தை குறித்து எப்படி சிந்திப்பீங்க? சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்துள்ள மனிதனாக எப்படி வருவீங்க? நாளைக்கு எப்படி இந்த சமுதாயத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கும்? ஆகவே உங்களை மடைமாற்றம் செய்வதற்காக ஒரு பெரிய நெட்வொர்க் டீம் இன்றைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். இஸ்லாமிய இளைஞர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் போதை பொருட்கள் பழக்கத்திற்கு அவர்களை அடிமையாக்கி போதை பொருட்களை கடத்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு கொண்டு போய் விட்டுருக்காங்க. அப்ப இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக ரொம்ப சிந்தித்து யோசிக்கணும். நம்முடைய நண்பர்கள் வட்டாரத்தில் இந்த போதை பொருளுக்கு யாராவது அடிமையாக இருந்தால் கூட நாம எச்சரிக்கை செய்யணும். அவனுடைய நட்பு வட்டாரம் எப்படி இருக்கிறது, அவனோடு சுற்றக்கூடியவன் எப்படி இருக்கிறான், நல்லா கவனிச்சு பாரு. அந்த மாதிரி ஆட்கள்லாம் ஒரு லிஸ்டாவே ஒதுங்கிடுவான். அவன் தலையெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோயேன், நம்ம கூடை வாங்கிட்டு போவாங்கல்ல, பூக்காரங்க பூ வைக்கிற கூடை வைப்பாங்கல்ல, அந்த கூடையை கவுத்துனா அவன் தலை அப்படியே முடியிலேயே கூடை பண்ணி வச்சிருப்பான். அப்படி ஒரு சிலர் இருப்பான், அவன் முடியை இப்படி தூக்கி போட்டானா இந்த பக்கம் கிடக்கும் சடை, இந்த பக்கம் ஃபுல்லா இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, இந்த பக்கம் ஃபுல்லா எடுத்து இந்த பக்கம் கிடக்கும். இன்னும் 2 கடுக்கன் வேற காதுல. ஒரு வீட்டுக்கு ஒரு பெண் பார்க்க வந்தவங்க ஒரு பக்கத்துல இன்னொரு அந்த குடுமி போட்டு ஒரு பொம்பளை கூட இருக்கு.
இந்த பெண்ணை பார்க்க வந்தவங்க சொல்றாங்க, இந்த பெண்ணையும் கொஞ்சம் காட்டுங்க, அந்த பெண்ணு பிடிச்சிருந்தா எங்க சொந்தக்கார பேரை நாங்க பேசிட்டு போயிடறாங்க. அவன் திரும்பினா ஆம்பளை பையன், முடிய பார்த்தா பின்னாடி போஸ்ட் எப்படி இருக்கு விரிச்சு போட்டு வச்சா பொம்பளை புள்ள மாதிரி இருக்கான், காதுல 2 கடுக்கன் வேற, ஆம்பளை பையன் பொம்பளை புள்ள மாதிரி இருக்கான். என்னடா இப்படி போய்கிட்டு இருக்கீங்க, என்ன இதுக்கு ஒரு பேர் வேற, இந்த கட்டிங் இருக்கு, பாக்ஸ் கட்டிங்கிறான், அப்புறம் அந்த என்னென்னமோ பேர்லாம் சொல்றான், வாய்ப்புடைய நுழைய மாட்டேங்குது. இதுக்கிடையே தனியா சலூன் கடையை பிடிச்சி வச்சிருக்கிறான். தெருவுக்குள்ள இருக்க சலூன் கடையெல்லாம் போய் வெட்ட மாட்டான். இவனுக்கு அவன் லிங்க் நேரம் அங்க போவான், பஸ் அப்படி அப்படி இப்படி இப்படி அப்படின்னு அவன் இந்த போடுறேன் அப்படின்னு சொல்லி தூக்கி போடுறான், தீய தலையில வைக்கிறான், அவிச்சு வைக்கிறான், என்னமோ பண்றான், பண்ணி அயன் பண்ணி கெட்டி கொடுக்கறதா மிச்சம். அவ்வளவு ஊர் என்ன செய்யறான், அனுப்புறான், இதை போட்டுக்கிட்டு வாரான். இதுக்கு ஏத்த மாதிரி என்ன ஆயிருது, இந்த போதை வஸ்துகள் உள்ள போனா ஏற்கனவே அவனை பார்க்க நமக்கு பயமா இருக்கு. ஏன்னா இவ்வளவு இதா இருக்கான், எங்க இருந்து வரான், எப்படி வரான்னு தெரியலையே, இவ்வளவு முடி, உடம்புல ஒண்ணுமே இல்லை, உடம்பு இப்படி இருக்கு, முடிய பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு, ஒட்டடை குச்சியில பாத்தீங்களா, ஒட்டடை குச்சி ஒல்லியா இருக்கும், குச்சியா இருக்கும், மேல பிரஷ் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். இவனை வீட்டுல ஒட்டடை குச்சிலாம் இவனை தூக்கிட்டு அப்படியே அடிச்சிடலாம், வீடு ஃபுல்லா அடிச்சோம்னா என்ன செய்வான், வீட்டை சுத்தம் பண்ணி கொடுத்துருவான் நம்ம காலகா. இப்படி ஒரு போலி கலாச்சாரம். இது அழகு என்று நம்பிக்கொண்டு, இது அழகு என்று நினைத்துக் கொண்டு, இதுதான் கெத்து, யாருக்கு முடி அதிகமா வச்சிருக்கிறோமோ அதான் மாசு, யாரு ஹேர் ஸ்டைல் இப்படி வச்சிருக்கிறானோ அதான் கெத்து என்கின்ற ஒரு போலி நம்பிக்கையில இன்னைக்கு ஒரு பெரும் இளைஞர் சமுதாயம் போகுது. இவன் அந்த போதை கும்பலுக்கோடு சேர்ந்து சுத்தும் பொழுது என்ன ஆகும் சிந்தித்து பாருங்க. இன்னும் இவன் என்ன செய்யறான், வீணான விஷயங்களை போறான். இதுல அதிகமான இளைஞர்களில் ஒரு பக்கம் போய் கொண்டிருந்தாலும், இது போதை பொருளுக்கெல்லாம் நாங்க அடிமை கிடையாது, நாங்க தெளிவா இருக்கோம். நம்ம சமுதாயத்துல சில இளைஞர்கள் நாங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா, எங்க கிட்ட வந்து யார் கூலிக்கும் விற்க முடியாது, நாங்க எங்க பாப்பா அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, மதரசால நாங்க படிச்சிருக்கிறோம், இதெல்லாம் நாங்க நெருங்கவே மாட்டோம் என்று இந்த போதையிலிருந்து தப்பிச்சாலும் இன்னொரு பெரிய போதையில மாட்டிக்கொண்டிருக்கிறான். அதுல யாருமே தப்ப முடியாதுன்ற அளவுக்கு பெரும் கூட்டம் அதுல சிக்கியிருக்காங்க. அது என்ன, அதுதான் நம்ம கையில இருக்கக்கூடிய மொபைல் போன், ஸ்மார்ட் போன். மார்க்கெட்ல இன்னைக்கு 2000 3000 ரூபாய்க்கெல்லாம் போன கொண்டு கொடுத்துட்டான். ஒரு காலம் இருந்தது ஸ்மார்ட் போன் வாங்குறது, ஆண்ட்ராய்டு போன் வாங்குறதுன்னா பெரிய ஒரு தொகை. இன்னைக்கு அப்படி கிடையாது, 5000 ரூபாய்க்கு போன் கிடைக்குது, எவ்வளவு நாள் கிடைக்குது, நம்ம கையில ஒரு போன் இருக்கு. அப்ப இந்த போனை வச்சு என்ன செய்யறது, நல்ல விஷயங்களுக்கு இதை பயன்படுத்தலாம். இன்றைக்கு அரசு அலுவலகங்களில் போய் ஒரு வேலையை நிறைவேற்றணும்னு சொன்னா வரிசையில நின்று மணிக்கணக்கில் கியூல நின்று அந்த வேலையை செஞ்சுட்டு வரணும். ஆனா நமக்கு இந்த போன் மூலமாக அந்த ஆப் இருந்தது என்று சொன்னா வீட்டுல உட்காந்துக்கிட்டு அந்த ஒர்க்கை முடிச்சிடலாம். முன்னாடி எல்லாம் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் காத்து கிடக்கணும் ரிசர்வேஷன் செய்யறதுக்கு, இப்ப அப்படி கிடையாது. அந்த ஆப் ஏற்றிட்டோம்னா டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம். அவ்வளவு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. நாளை பத்திரிகையில் வரக்கூடிய செய்தி கூட இன்றைக்கு முன்கூட்டி என்ன செய்யும், நம்ம மொபைல் போன் மூலமாக நமக்கு அப்டேட் ஆயிடும், உடனுக்குடனே செய்திகளை தெரிந்து கொள்ளலாம். உலகமே விரல் நொடியில் என்று சொல்லக்கூடிய வகையில இன்றைக்கு செல்போன் உபயோகம் பல நல்ல விஷயங்கள் பயன்படுது. படிப்பு ரீதியான விஷயங்கள், குரானை மனனம் செய்வதற்குண்டான விஷயங்கள், ஹதீஸ்களை படிப்பதற்குண்டான விஷயங்கள், மார்க்க அறிவுரைகளை தேடி இருக்கக்கூடிய வசதிகள், இதுவெல்லாம் இந்த மொபைல் போன்ல நல்ல விஷயமும் பயன்படுத்தப்படுது. ஆனா நம்ம பெரும்பாலும் எதற்கு பயன்படுத்துறோம், கொஞ்சம் மொபைல் போனையும் நம்மையும் வைத்து நமக்கு நாமே ஒரு சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க. மொபைல் போன்ல இன்னைக்கு நிறைய பேரு அவனுக்கு பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கோ இல்லையோ, இன்ஸ்டால ஒரு அக்கௌண்ட் இருக்கும், ஃபேஸ்புக்ல ஒரு அக்கௌண்ட் இருக்கும், பாஸ்புக் இருக்கோ இல்லையோ, பேங்க் பாஸ்புக் இருக்கோ இல்லையோ, ஃபேஸ்புக் இருக்கும், வாட்ஸ்அப் இருக்கும், இன்னும் என்னென்ன இலவெல்லாம் இருக்கோ எல்லாமே இருக்கும். இவ்வளவு நல்ல விஷயங்கள் பயன்படுத்தக்கூடிய போனை எதுக்கு வச்சிருக்கான் தெரியுமா? நேற்றைக்கு ஒரு புது படம் இறங்கிருச்சுன்னா இவன் சொல்லுவான், மாப்பிள்ள படம் வெறித்தனமா இருக்கு, தலைமை இந்த பில்டிங்ல அந்த பில்டிங் தாண்டான் பாரு, வேற சான்ஸே இல்லை, எனக்கு அனுப்புடா, எனக்கு அனுப்புடா, ஷேரிக்ல அனுப்புடா, அதுல அனுப்புடா, இதுல அனுப்புடா. உடனே இவன் உட்காந்து அவனுக்கு அனுப்ப, அவன் உட்காந்து இவனுக்கு அனுப்ப, இவன் உட்காந்து இவனுக்கு அனுப்ப. இன்னைக்கு பார்த்துருவாங்க 11 மணிக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா 12 மணிக்கு உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அவன் தியேட்டருக்கு போன கூட அவ்வளவு இதாக உட்காந்து பார்க்க மாட்டான். இவன் உட்காந்து நினைச்சான் எல்லா படத்தையும் டவுன்லோட் பண்ணி உட்காந்துப்பான். சரி, பார்க்கறதோட பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் என்ன பண்றான், பார்த்துட்டு வந்து இங்க ஆர்கியூமெண்ட் 2 டீமா. மாப்பிள தளபதி கலக்கிட்டார் தெரியுமா, தலை படம் அவ்வளவுதான் முடிஞ்சு, தலைக்கு தளபதி மாதிரி கிட்டத்துல எவனும் வர முடியாது அப்படின்னு இவர். அவன் என்ன பண்றான், இப்ப கார் ரேஸ்ல தலையை பாத்தீங்களா, துபாயில எப்படி போனாரு தெரியுமா தலை அப்படின்னு அவன் ஒரு பக்கம் மாத்தி மாத்தி எதை டிஸ்கஷன் பண்றான், ஒரு குர்ஆன் ஆயத்தை எடுத்து இந்த
இந்த ஆயத்துக்கு என்ன விளக்கம், இந்த பயான்ல இது சொன்னாங்களே, இந்த ஹதீஸ் விளக்குவரையில் கற்றுக் கொடுத்தார்களே, இந்த துவா சொல்லி கொடுத்தார்களே, இதை பேச வேண்டிய இஸ்லாமிய இளைய சமுதாயம் இன்னைக்கு எதை குறித்து ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? தலையா தளபதியா? வயசு அவனுக்கு 60 வயசுல இருக்குது, இன்னும் அவனை இளைஞர் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அஜித் குமார் 60 கிட்ட போயிட்டான், இன்னும் என்ன விளங்கி வச்சிருக்கிறான்? இன்னும் நம்மால் ஒன்னும் யூத்தா தான் இருக்கான். இவன் 50 தாண்டி ஒன்னும் படங்களுக்கெல்லாம் செல்படுக்கல, அரசியல்ல போய் உட்கார்ந்து வந்த மாசோட அப்படி இவன் போறான். தளபதியை பார்த்தியா, 250 கோடி சம்பளம் வாங்கும் போது தூக்கி எறிஞ்சிட்டு இந்த நாட்டு மக்களுக்காக வந்தார். எங்க வந்தார்? உங்க நாட்டு மக்களுக்காக. சென்னை மலை வெள்ளம் போச்சுல கழுத்து வரைக்கும், அப்ப வந்தாரா? உள்ள முங்கு நீச்சல் அடிச்சுக்கிட்டே இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி தலையில சோட்டை வச்சுட்டு வந்தாரா? இந்த பில்டிங்ல அந்த பில்டிங் தாண்டுவார்ல, சென்னையில உட்கார்ந்து இருந்தான். மலை வெள்ளத்துல மேலே சாப்பாட்டுக்கு ஏதாவது கிடைக்குமா, ரொட்டி துண்டு கிடைக்குமா, இதோ வர்றேன் சூப்பர்மேன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இங்க இருந்து அங்க பறந்து வந்தாரா? வேலாயுதம் நான் வந்து விட்டேன், உங்களுக்கு உதவி செய்கிறேன், மக்களை காக்கத்தான் இந்த வேலாயுதம் இருக்கு என்று குதிச்சு வந்தாரா? எங்கேயாவது பார்த்தோமா? மழை வெள்ளம் நடக்கிறது ஒரு இடத்துல, பனையூருக்கு வாங்கன்னு சொல்லி பனையூர் வச்சு நீ வாரம் போல கொடுத்து அனுப்புற. ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஒர்க் ஃப்ரம் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆளு. இப்படிப்பட்டவர்களை தான் தலைவர்களாக, தளபதிகளாக, வழிகாட்டிகளாக வைத்துக் கொண்டு அவர்களுக்கு பின்னால் அணிந்திரண்டு அவர்களை பற்றி பேசுவதை பெரிய விஷயமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நடக்குதா இல்லையா? இதே செல்போன்ல தான் அந்த கூத்து நடக்குது. இன்னொரு குரூப் எப்படி தெரியுமா? யாருக்கும் எந்த வம்புக்கும் போக மாட்டான், எந்த தும்புக்கும் போக மாட்டான். அரசியலை பத்தியும் தெரியாது, நாட்டு நிலவரத்தை பத்தியும் தெரியாது. அவனை கூப்பிட்டு இந்த நாட்டுடைய பிரதமர் யாரும் கேளுங்க, இன்னும் ராஜீவ் காந்தி நினைச்சுக்கிட்டு இருப்பான். ராஜீவ் காந்தி தான் அப்படின்னா என்னடா பண்ற அப்படின்னு கேட்டா, இப்படி ஒரு குரூப்பா வாசப்படி, வீட்டு வாசப்படி இருக்குல்ல, அதுல உட்காந்துருப்பான். அந்த பறக்கத்துல முடி முன்னாடி உட்காந்துருப்போம். கண்ணு இங்க தெரியுதா அங்க தெரியுதா தெரியாது. மொபைல வச்சு அடிப்பான் பாரு, ஃப்ரீ ஃபயர் கோஷ்டி, டக்கு 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 டக்குன்னு அடிச்சு சுட்டு தள்ளி, இவன் 50 பேரத்தை அடிச்சு வரணும், அவன் 50 பேர் அடிச்சு வரணும். ரோட்ல அவ பாப்பா போவாரு, உமா போவாங்க, யாரு போனாலும் அவனுக்கு தெரியாது. அவன் ஆப்பாவே யார் அடிச்சுட்டு இருந்தாலும், இரியா அதில் சுட்டுட்டு வரேன், நீ கொஞ்ச நேரம் அடி வாங்கிட்டு, நான் இவனை சுட்டுட்டு வந்திருக்கேன், அது வரைக்கும் அடி வாங்கிட்டு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அடிமையா போய் கிடக்குறாங்களா இல்லையா? பாக்குறீங்களா இல்லையா? இவனை கூப்பிட்டு நீங்க கேளுங்க, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுனா ஓடிடுவான். பாங்கு சொன்னா சைத்தான் ஓடுற மாதிரி இவனை நம்ம அங்க இருந்து வர்றோம், தாவா பண்றதுக்கு யாரும் வர்றோம்னா, இவன் இருக்கிறதுல இருட்டு ஏரியா தான். பெரிய பெரிய சமூக விரோத கும்பல் உட்காந்து இருட்டுக்குள்ள போக பயப்படுவான், அது கூட உட்காந்து ஓடுவான். ஒரு வீட்டை கிராஸ் பண்றோம், எவனோ ஒருத்தன் போட்டு கொடுத்துட்டான், சமீப் பாய் வராரா, இன்னைக்கு உங்களை பயம் பண்ண கூப்பிட போறாரான்னு துட்டு துட்டு உள்ள இருந்து வரான். எங்க இருக்கிற வாரிங்க அப்படின்னு சொல்லி கூரையை பிச்சுக்கிட்டு வீட்டுக்கு ஓடுறான். ஐயோ உள்ள வந்துடுவான்னு சொல்லிட்டு அத்தனை பேர் கையில் போன். அவன் விழுந்தாலும் பரவாயில்ல, உளுந்து போனை இப்படி காப்பாத்துறான். போன் கீழே வந்துடக்கூடாது, டிஸ்பிளே போயிடும்ல, வீட்டுல மாத்திரம் அடி விடும்ல, இப்படி உளுந்து தன் பண்ணி ஓடுறான். என்ன காரணம்? இப்படி ஒரு கூட்டம், இளைஞர் கூட்டம் அடிமையா கிடக்குதா இல்லையா? மொபைல் போன் எவ்வளவு ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு விஷயத்த அவனுடைய இளமையை ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தக்கூடிய நேரத்துல மொபைல் போன்ல ஃப்ரீ ஃபயர் கேமு, பப்ஜி கேமு, இன்னும் என்னென்ன கேம் இருக்கோ இதில் தன்னுடைய மூளையை இடமான வைத்து தன்னுடைய நேரத்தை செலவழித்து வீணடித்து, ஆற்றலை வீணடித்து, அறிவை வீணடித்து, இதனுடைய பாதிப்பு என்ன? பாடங்களை ஒழுங்கா படிக்க முடியும். சமீப காலமாக நீங்க இந்த கொரோனாவுக்கு அப்புறம் பாருங்க, நிறைய பின்தங்கி போய்விட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்புல, மார்க்ல. என்ன காரணம்? இவனுடைய மூளை எது ஆக்கிரமிச்சிருச்சு? இந்த ஆன்லைன் கேம்ஸ் வந்து ஆக்கிரமிச்சு இவனை எதை குறித்தும் சிந்திக்க விடல. ஆன்லைன்ல படிக்கிறான், லாக்டவுன்ல போட்டான் ஆன்லைன் கிளாஸ், கிளாஸுக்கு போயிட்டான், ஆனா ஆன்லைன்ல விட மாட்டேங்கிறான், ஆன்லைன்ல தான் இருக்கிறான். அப்ப இப்படி ஒரு கூட்டம் இன்னைக்கு வழிகாட்டுல ஒரு பெரிய இளைஞர் சமுதாய கூட்டம் நாசமாகி போயிட்டு. சரி, இவன் ஒரு பக்கம் இப்படி போகிறானே, நம்ம இதுல இருந்து கொஞ்சம் வேற ஏதாவது புத்திசாலித்தனமா இருக்கிறானா பசங்க அப்படின்னு யோசிச்சா, இதுல பெரிய ஒரு பைத்தியமா இருக்கிறான். என்ன பைத்தியம்? KTM 5 பைக் வந்தா இவன் படுத்துட்டு தான் ஓட்டணும். பைக் எங்கடா டிரைவரை காணும், பைக் ஓட்டுறவங்கடா கேட்டா அவன் படுத்திருப்பான். முன்னாடி வர முடிய போட்டிருப்பானா, அது நம்ம முள்ள மண்டி படுத்துட்டு போற மாதிரியே போகும், இப்படியே போகும். இவனுக்கு பின்னாடி ஒருத்தன் உட்காந்துருப்பான். அவன் எங்க போவான்? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போவான். பின்னாடி சீட் எங்க இருக்கும்? ஒரு ஏணி வச்சா ஏறி போகணும். அது மேலே போய் உட்காந்து அவன் மேலே தொங்கிக்கிட்டு வருவான். அது எப்படி போறது? பஸ் இப்படி வருதுன்னா இவருக்கு கெத்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதை விட்டு அடிச்சுட்டு போகணும், கட் அடிச்சுட்டு போகணும். அது உள்ள போனா டிரைவர் ஒரு நிமிஷம் பதறிவார். பஸ் இந்த சைத்தா இங்க இருந்து வந்துட்டு போகுது சர்வன்னு சொல்லிட்டு. அப்ப டிரைவர் சொல்லுவாரு, போ அவனே போ, பின்னாடியே 108 வருவான் பள்ளி போட்டு போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் இவன் போறதோட மட்டும் இல்லாம
எதிரில் அப்பாவியில் தூங்குறாங்க. எத்தனை சம்பவம்! கலெக்டர் ஆபீஸ்ல, விருதுநகர் கலெக்டர் ஆபீஸ்ல கணவன் மனைவி அவங்களுடைய கை குழந்தை, சின்ன குழந்தை, ஒரு மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாங்க கலெக்டரை சந்திக்கிறதுக்காக. வேகமா வந்து அடிச்சதுல இந்த கணவர் ஸ்பாட்லயே இறந்து போயிட்டார். இவன் கீழே விழுந்துட்டான். அந்த குழந்தையோட அந்த அம்மா கீழே விழுந்து அழுகுறாங்க, கண்ணீர் சிந்தி கதறாங்க. கணவனை இழந்த அந்த பெண்மணி அந்த கலெக்டரேட் முழுக்க அது மிகப்பெரிய ஒரு சோக சம்பவத்தை உருவாச்சு. யாருடைய தவறு? ஒரே ஒரு நொடி. இவன் வேகத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக, இவன் தன்னுடைய கெத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு அந்த குழந்தை அனாதையாக போய்விட்டதா? எத்தனை எத்தனை சம்பவங்கள்! சாலைகள் இன்றைக்கு தமிழக அரசு அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க, 78% விபத்துகள் இருசக்கர வாகன ஓட்டிகளால் தான் நிகழ்கிறது என்று பதிய வைக்கிறாங்க. அப்ப இது போன்ற நிகழ்வுகள் இன்னைக்கு போறானா, வீட்டுல கேட்கிறான், பாப்பா எனக்கு பைக் வேணும். உடனே பாப்பா சொல்வாரு, கொஞ்ச நாள் ஆகட்டும்டா, வேலைக்கெல்லாம் போ, வாங்கி தரேன். இல்ல அவன் வாங்கிட்டான், அப்துல் காதர் வாங்கிட்டான், சம்சு வாங்கிட்டான், அவங்க பாப்பா அவன் கேட்டவன் வாங்கி கொடுத்தாரு, நீ தான் இப்படி கஞ்ச பயிலா இருக்க, பாப்பா பைக் வாங்கி தரலாம். அவர் பட்ட பிறகு நீ தான் பெரிய கஞ்சனா இருக்க, காசு எடுக்கவே மாட்டேங்கிற, அவன் பாப்பாவெல்லாம் பாரு எப்படி எல்லாம் செலவழிக்கிறாரு, மகன் எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குறாரு, நீ எதையாவது வாங்கி கொடுத்து தொலைறியா அப்படின்னு சொல்லி பாப்பாவை திட்டுவோம். கடைசி இவன் அறிவு தாங்காம என்ன செய்வாரு, வாப்பா வேறு வழி இல்லாம கடனை வாங்கி உடனே வாங்கி என்ன செய்வாரு, பைக்கை வாங்கி கொடுப்பாரு. அதை எடுத்துட்டு போய் அங்கங்க ஆக்சிடென்ட் ஆகி இவன் லைஃபையும் தொலைச்சு. வாழ்ந்தாலும் உருப்படியா வாழ முடியாது. முதுகெலும்பு உடஞ்சி போச்சு, கால் எலும்பு உடஞ்சி போச்சுன்னா போனதுதான். அதற்கு பிறகு ஒட்ட வச்சாலும் ஸ்டீல் வச்சாலும் என்ன வச்சாலும் நேச்சுரலாக அல்லாஹ் கொடுத்த அந்த ஆற்றல் அருட்கொடை இருக்குமா என்று சொன்னால் இருக்காது. இன்றைக்கு பெரிய இளைய சமுதாயம் நாசமாக்கிட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக தெளிவாக எச்சரிக்கை செய்தார்கள். முஸ்லிம் என்றால் யார் தெரியுமா? நம்ம கிட்ட கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? முஸ்லிம் என்றால் யார்? நம்ம என்ன சொல்லுவோம்? தாடி இருக்கணும், சரி, வேற என்ன இருக்கணும்? ஜிப்பா போடணுமா? அதை தப்பா போடணுமா? என்ன செய்யணும்? முஸ்லிமுக்கு அடையாளம் என்ன? தொழுகணும். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன அடையாளம் தெரியுமா? யாருடைய நாவாலும் யாருடைய கரத்தாலும் பிறர் பாதுகாப்பு பெறுகிறாரோ அவர்தான் முஸ்லிம். அப்ப வாகனத்தை எடுத்துட்டு போய் ஃப்ரண்ட் வீல தூக்குறேன், பேக் வீல தூக்குறேன்னு சொல்லி தூக்கிட்டு எதிரில் வர்றவங்க மேல மோதலையோ, ஒரு ஹார்ட் பேஷண்ட் இருக்காரு, எல்லாம் தூங்கினா அவர் படுக்கி உட்கார்ந்தாருன்னா போச்சு, பயந்தாருன்னா போச்சு. அப்ப அவருடைய குடும்பத்துக்கு யார் பதில் சொல்வது? அப்ப இது மாதிரி விஷயங்கள்ல இளைஞர்கள் இன்னைக்கு அதிகமான மோகம் கொண்டு அலையிறது. இந்த பைக் மோகம் என்ன செய்யுதுன்னா இவனை பித்து பிடிக்க வச்சது. அப்ப இதுல தெளிவா இருக்கணும். எப்படி போதை வஸ்துக்களை விட்டு நம்ம ஒதுங்கி இருக்கிறோமோ அதன் பக்கம் நம்ம போக மாட்டோமோ, இது ஒரு வகையான மோகம், இது ஒரு வகையான போதை, இது நம்முடைய அழிவை வீணடிக்கும், நம்முடைய அருள்கொடை நாசமாக்கும் என்று சொல்லி அதிலிருந்து விலகிக் கொள்ளணும். தேவைக்கு பயன்படுத்தணும். ஒரு ஆத்திர அவசர தேவை, ஒரு 18 வயது பூர்த்தி அடைந்து விட்டது, ஒரு நம்பிக்கையாக நம்முடைய வாப்பா நம்ம கையில கொடுக்கிறாரு, நம்ம மேல இந்த கம்ப்ளைண்ட் இல்லை, வாகனம் பாதுகாப்பாக ஓட்டுகிறோம் என்று சொன்னா தவறு கிடையாது. வாகனம் ஓட்டுறதே வளைஞ்சி நெளிஞ்சி போறதுக்கு தான் என்று சொன்னா அதை ஓட்டாமல் இருப்பதுதான் நல்லது என்பதை விளங்கிக் கொள்ளும். இப்படி ஒரு கோஷ்டி பெரும்பாலான இளைஞர்கள் இதில் மூழ்கி கிடக்கிறான். பைக் ஓட்ட தெரியாம ஏழப்படுத்த போறோம், அது ஒரு விஷயம் தானே. அதுக்காண்டி பைக் பழையதான். பைக் பழகிறதுக்கு காரணம் என்ன? பைக் ஓட்ட தரனா ஃப்ரெண்டுல ஃபுல்லா சேர்ந்து என்ன செய்வான், கேலி பண்ணுவான், என்னடா இது, இந்த பைக் ஓட்ட தெரியாதா, எத்தனை வயசாது என்று கேலி பேசுவார்கள் என்பதற்காகவே சிறு வயதிலேயே பெரிய பெரிய பைக்குகளை ஓட்ட பழகி கடைசியில் அது வீணாக போகக்கூடிய அளவுக்கு மாறிவிடுகிறது. கவலைப்படக்கூடிய விஷயம். இப்படி ஒரு இளைய சமுதாயம் போய்கொண்டு இன்னும் ஒரு கூட்டம் எப்படி போகுது? இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற இதுல நடக்கிற கொடுமையும் கூத்தும் இருக்க, இதுல நிறைய பேர் அடிக்காய் கிடக்கு. 7ஆம் கிளாஸ் படிக்கிறவனுக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி இவனுக்கு இருந்தா பிரச்சனை இல்லை. இவனுக்கு மெசேஜ் பண்றதுக்கு 4 ஐடி. அந்த மெசேஜ் பண்ற 4 ஐடி யாரு? இவனே கிரியேட் பண்ணிக்கிட்டான், ஃபேக் ஐடி. என்னடா உனக்கு நீயே ஹாய் போட்டுக்கிற, இவன் அந்த ஐடில இருந்து இவனுக்கு ஹாய் போடுறது, இந்த ஐடில இருந்து ஹாய் அப்படின்னு மறுபடியும் அனுப்புறது, இவனுக்கு இவனே அனுப்புறது. அவன் ஹேவ் எ நைஸ் டே, உன்னை இவங்க குட் பெட்டர், உன்னை இங்க இருந்து அனுப்புறது, வாவ் அமேசிங் அப்படின்னு அவங்க அங்க இருந்து அனுப்புறது. என்னடா இந்த பையன் ஒரு ஸ்கூல் டீச்சர் சொன்னா நடந்த விஷயம். அவங்க கூப்பிட்டு இந்த ஐடி யாரு? நான் தான். இந்த ஐடி யாரு? அது நான் தான். இந்த ஐடி யாரு? நான் தான். காலையில பிரேக்பாஸ்ட் சாப்பிட்டியான்னு கேட்டது யாரு? நான் தான் கேட்டேன். அவனுக்கு யாரை பதில் சொன்னா? நான் தான் சொன்னேன்.
லஞ்ச் சாப்பிட்டியான்னு கேட்டது நான் தான் கேட்டேன். அது யார் பதில் சொன்னா? நான் தாங்க. எதுக்குடா உனக்கு இத்தனை ஐடி? அப்ப அவன் சொல்றான், எங்க அண்ணன் இன்ஸ்டால இருக்கான், எங்க அக்கா இன்ஸ்டால இருக்கிறா, அவங்களுக்குலாம் மெசேஜ் வருது, நீ எவ்வளவு அழகா இருக்க, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கிற, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது, 2 போட்டோ போனேன், 2 வீடியோ போனேன் கேட்கிறாங்க. எனக்கு தான் கேட்க யாருமே இல்லை, எனக்கு வேற வழி தெரியல. அதனால எனக்கு நானே ஒரு 4 ஐடியை கிரியேட் பண்ணி எனக்கு நானே கேட்டுக்கிறேன். ஒரு சின்ன பையனுடைய உள்ளத்தை தாக்கக்கூடிய அளவுக்கு அதை விட மூத்த வயதுடைய பசங்க நடந்து கொள்வதான எதவடுத்த இன்ஸ்டாகிராம் வந்ததும் வந்துச்சு. பல பொம்பளை பிள்ளை நாசமாச்சு. ஆம்பளை பிள்ளை இந்த கேம்ல கட்டி அழுது போயிடலாம். பொம்பளை பிள்ளை அத்தனை பேரும் இளம் பெண்கள் அத்தனையும் இன்னைக்கு 90% இஸ்லாமிய இளம் பெண்கள் இந்த இன்ஸ்டாகிராம் நாசமாகி கொண்டிருக்கிறாங்க. எப்படி இது ஒரு இந்த வயசுல என்ன தோணுங்கன்னா, பொதுவா இந்த ஏஜ் வரும்பொழுது நம்ம சில சேட்டைகள் பண்ணுவோம். அந்த சேட்டைகள் பண்ணும்போது பெற்றோர்கள் கண்டிப்பாங்க. எப்போயுமே நம்மளை கண்டிச்சா நமக்கு என்ன தோணும்? எதுக்கு நமக்கு கெமிஸ்ட்ரி வார்த்தையை பிடிக்கவே மாட்டேங்குது? எதுக்கு மேத்ஸ் வார்த்தையை பார்த்தா மண்டையை உடைக்கலாம் போல தோணுது? இருந்தாலும் எப்போ வரும் எது திங்கிட்டா சிக்குவான், மண்டையை உடைக்காம உடம்பு எதுக்கு தோணுது? ஏன் தோணுது? அவர் நம்ம என்ன செய்யறாரு? கண்டிக்கிறாரு. பிடி வார்த்தையார் எதுக்கு எப்ப பார்த்தாலும் ஐடி கார்டுங்கடா, இன் பண்ணியாடா, ஷூங்கடா, ஷூ உடம்பு எங்கடா வந்த, இதுக்குன்னே அவரை பார்த்தா என்ன செய்யும்? இவர் வண்டையா திட்டுவோம், சேர்ந்துக்குவோம். உடனே திட்டினா மாப்பிள்ள, என்னை அடிச்சா மாப்பிள்ள, இருக்கட்டும் மாப்பிள்ள, அவன் வச்சுக்குவோம், என்னைக்கு அவன் வராமலா போவான் இப்படின்னு நம்ம இருப்போம். ஏன்? இந்த ஏஜ்ல உங்களுக்கு யாரு கண்டிச்சாலும் யாரு திட்டினாலும் அவங்க மேல உங்களுக்கு ஒரு டென்ஷன். பேரண்ட்ஸ் எதனால திட்டுறாங்க, டீச்சர்ஸ் எதனால திட்டுறாங்கன்னா நம்ம நல்வழிப்படுத்தணும் திட்டுறாங்க. அப்ப அந்த நேரத்துல நம்ம மனசு இயல்பாக என்ன தேடுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ரிலாக்ஸேஷன் தேடும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறது. ஃப்ரெண்ட்ஸ் கூட போறோம்ல, ஏன் போறோம் தெரியுமா? நம்மள மாதிரியே பாதிக்கப்பட்ட 10 பேர் இருப்பான். வாப்பாட்ட திட்டு வாங்கி 10 பேர் வந்திருப்பான். நம்ம ஒரு திட்டு, அவன் ஒரு திட்டு வாங்கியிருப்பான். இந்த 10 பேர் சேர்ந்து 10 பேர் வாப்பாங்க கழுவி கொடுப்பாங்க. உங்க வாப்பா என்னடா சொன்னாரு? அதே தான் எங்க வாப்பா சொன்னாரு. சோத்துல கையை வைக்கூடாது இருப்பாரு. ஆமாடா, இந்த தின்னு கொண்டே கூட இருக்காருடா, ஏன்டா இப்படி இருக்கா? வாப்பா மாதிரிலாம் ஏன்டா அப்படி இருக்காங்க? அப்படி இந்த 10 பேர் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல இதே இடத்துல ஒரு கும்பல கூட இருந்து வச்சுக்கோங்க, வீட்டுல அறிவுரை சொல்றாங்க, தாய் தந்தை கண்டிக்கிறாங்க. இந்த நேரத்துலதான் இந்த சைத்தான் உள்ள வருவான். இன்ஸ்டாகிராம்ல இவங்க ஒரு சோகமா ஒரு ஸ்டோரி போடுவாங்க, நான் மிகவும் சோகத்தில் இருக்கிறேன். நம்ம மார்க்கத்தை குர்ஆன் ஹதீஸ பக்கம் பக்கமா எழுதினாலும் ஒரு பையன் உள்ளவங்க என்ன எட்டி பார்க்கறது கிடையாது. ஒரு பொம்பளை புள்ள அஸ்ஸலாமு அலைக்கும் தான் போட்டிருக்கோம், எங்க இருந்தா வருவாங்க தெரியாது. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என 30 நன்மையில எல்லாம் ஒரு பக்கம் எழுதின குர்ஆனை ஒருமையை வரலைறாங்கன்னா அந்த பேரு அந்த கண்ணை மட்டும் தெரியற மாதிரி ஒரு வச்சு ஒரு ப்ரொஃபைல் வச்சுட்டா போதும், பிடிங்கி வந்துருவாங்க. எங்க இருந்தா வாங்கி தெரியாது வந்துருவாங்க. இப்ப அந்த பொம்பளைக்குள்ள சோகமா ஒரு ஸ்டோரி வைக்கும். வீட்டுல வாப்பாத்தோட தாங்க முடியல, என்னை மனசு ரொம்ப ஹேட் பண்ணிட்டாங்க, மனசு ரொம்ப இதெல்லாம் சேடா இருக்கு. இவன் அம்மா சாக கிடக்கும், உடம்புக்கு முடியாம ஒரு பச்சை தண்ணி எடுத்து கொடுக்க மாட்டான், தண்ணியே கொடுறா, வாசல் எடுத்து கொடுறா, போமா எனக்கு நான் ஃப்ரீ ஃபயர் இன்ட்ரெஸ்ட் விளாண்டு இருக்கு, இங்க யாரும் போட்டு நீ வேலையை வைக்கிட்டு இருக்க, என் தம்பி சும்மா இருக்கான் அவனை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுவான். அந்த புள்ள ஸ்டேட்டஸ் வச்ச உடனே இவன் இருக்கிற வேலை வெட்டி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உள்ள போய் உட்கார்ந்து செய்வான். ஏன் கவலைப்படுறீங்க? இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா? போராடி தான் ஜெயிக்கணும். நான் என்னையெல்லாம் எடுத்துக்கோங்க, எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு துக்கம் அத்தனையும் ஃபேஸ் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். என்னமோ இவருக்கு 4 மாவட்டத்துக்கு கலெக்டர் இருந்த மாதிரியும் இவர் பல சாதனைகள் செய்த மாதிரியும் இன்னும் ஓட்ட சண்டை போட்டு கலந்துக்கிட்டு இருப்பான். இவனுக்கு ஒரு பட்டன் வாங்கி தைக்க முடியாது, இவன் அவங்க சொல்லுவான். உடனே அந்த பிள்ளை என்ன செய்யும், நீங்க யாரு, எந்த ஊரு, அப்படியா இப்படி ஆகி 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 கடைசி என்ன செய்யும், இப்படியே தேடி போயிருக்கான். ஒருத்தன் இப்படித்தான் நினைச்சா 2 பேரும் கான்வர்சேஷன் ஓடிக்கிட்டே இருக்கு. பொள்ளாச்சி பக்கத்துல நம்ம 2 பேரும் நேருக்கு நேர் ஒரு மீட் பண்ணுவோமா, இவன் ஆஹா சூப்பர் நம்ம மீட் பண்ணிடுவோம் அப்படின்னு போயிருக்கிறான். தேடி போய் ரேவதி எங்க ரேவதி எங்க ரேவதி எங்க அந்த ஊருக்கு அடைஞ்சிருக்கிறான். இன்ஸ்டாகிராம் ஐடியை வச்சு எவனுக்கு அட்ரஸ் சொல்ல முடியும்? இது யாரா, அதுவும் கண்ணு மட்டும்தான் இருக்கு, யார் ரேவதி எங்கன்னு தெரியாம அனுப்பிட்டாங்க. கடைசி அந்த ஐடிக்கே மெசேஜ் பண்ணி இங்க வாங்க இங்க வாங்க போன ஒரு 68 வயசுகளில் வெத்தலை இடிச்சுக்கிட்டு இருக்கு. நான் தான் ரேவதி, நான் தான் இருந்தேன் வா அப்படின்னு சொல்லியிருக்கு. அதோட விழுந்தடிச்சு வந்திருக்கிறான். இந்த மாதிரி இந்த இணைய தளங்கள்ல சமூக ஊடகங்கள்ல நேரத்தை செலவழிக்கிறான், அறிவை செலவழிக்கிறான், ஆற்றலை செலவழிக்கிறான். பயனுள்ள வகையில செலவழிக்கக்கூடிய இடத்துல வீணான விஷயங்களை போய் இதனால் என்ன நடக்கு? குடும்பத்தின் மானம் போகிறது, சமுதாயத்தின் மானம் போகிறது, நம்முடைய ஒட்டுமொத்த இஸ்லாத்தினுடைய மானம் போகிறது. இதையெல்லாம் நிகழாமல் இருக்க வேண்டும் என்று சொன்ன
மிக கவனமாக இருக்கணும். இதுவெல்லாம் நம்மை திசை மாற்றக்கூடிய விஷயங்கள். இன்றைக்கு இளைய சமுதாயம் அதிகமான வகையில வழிகேட்டின் பக்கம் செல்வதற்கு ஒரு மிகப்பெரிய காரணங்கள் தான் அமையும். இது எல்லா விஷயங்களும் சஹாபாக்களுக்கும் தாக்குதல் வந்துச்சு. இந்த விஷயங்கள் இருக்குல்ல, இன்னைக்கு நமக்கு மட்டும்தான் இந்த தாக்குதல் இருக்கு, இந்த கலாச்சார சீரழிவு இருக்கு. நாம இந்த உலகத்துல ஒரு யோக்கியனாவே வாழ முடியாது, நாம வாழ நினைத்தால் நம்முடைய சுற்றுப்புற சூழ்நிலை நம்மை கெடுத்து விடும் என்றெல்லாம் நம்ம நினைக்கிறோம்ல. இதை விட மோசமான ஒரு சூழல் நபித்தோழர்கள் வாழக்கூடிய காலத்தில் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான ஒரு விஷயத்தை அவர்களுக்கு உள்ளத்திலே பசுமரத்து ஆணி போல பதிய வைத்தார்கள். அந்த செய்தி நம்முடைய உள்ளத்துல பசுமரத்து ஆணியா பதிஞ்சு விட்டது என்று சொன்னா, நம்மை நோக்கி வரக்கூடிய எல்லா வழிகேடுகள் கலாச்சார சீர்கேடுகளிலிருந்தும் நம்மை அதை வைத்தே நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம். என்ன செய்தி? அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு ஒரு செய்தியை திரும்ப திரும்ப சொல்லி காட்டிட்டே இருந்தாங்க. இந்த உலகம் அழிஞ்சு போயிடும். எதுக்கு நம்ம லைக் மோகம் எடுத்துருக்கோம்? இன்ஸ்டாகிராம்ல போட்டோ ஷூட்டுக்கு அதுக்குன்னே போய் எடுத்து விதவிதமா போட்டோ எடுத்து போடுறோம்ல. என்ன காரணம்? உலகத்துல நமக்கு 4 பேர் லைக் அதிகமா, அவனை விட எனக்கு அதிகமா வரணும், அவனை விட எனக்கு அதிகமா பேரு புகழ் கிடைக்கணும், அவனை பாராட்டுவதை விட என்ன அதிகமா பாராட்ட வேணும், அவன் கூட சுத்துற கேங்கை விட என் கூட சுத்துற கேங் எண்ணிக்கை அதிகமா இருக்கணும். இதான விரும்புறோம். இது மாயை. ரசூலுல்லாஹ் எப்படி கற்றுக் கொடுத்தாங்க? இந்த உலகம், நீ நேசிக்கிற உலகம் அழிஞ்சு போகக்கூடிய உலகம். இது நிரந்தரமான உலகம் கிடையாது. எந்த அளவுக்கு சுட்டி காட்டுறாங்க? செத்து போன ஆட்டுக்கு சமமா இருக்கு. நிறைய இடத்துல பார்த்திருக்கணும் அந்த செய்தி. செத்து போன ஆட்டை காமித்து இதை விட மோசமானது நீங்கள் நேசிக்கிற உலகம்ன்றாங்க. அப்ப இந்த உலகம் ஒரு நாள் நம்மை விட்டு போயிடும், இல்ல நாம இந்த உலகத்தை விட்டு போயிடும். இப்ப நமக்கு நிரந்தரமான ஒரு இடம் எங்க இருக்கு? மறுமையில தான். சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னா, அந்த மறுமை நாளில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னா, இந்த உலக வாழ்க்கையில நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா அருள்கொடைகளையும் பயனுள்ள வகையில கழிக்கணும். நாளை மறுமை நாளுடைய நிகழ்வுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சூரா ஃபஜ்ரில் சொல்லி காட்டுகிறான். அந்த நாள் நிகழும் பொழுது, பயங்கரமான நிகழ்வுகள் நிகழும் பொழுது, வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, உங்களுடைய இரட்சகன் மலக்குகள் வரிசையாக வரும் வகையிலே அங்கே அந்த இடத்துக்கு வருவான். வஜீஅ யௌமைதின் பி ஜஹன்னம், நரகம் அன்றைக்கு இழுத்து கொண்டு வரப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுக்கும்போது சொன்னாங்க, அன்றைக்கு நரகத்திற்கு 70,000 சங்கிலிகளால் கட்டப்பட்டு ஒவ்வொரு சங்கிலியையும் 70,000 மலக்குகள் இழுத்து கொண்டு அங்கே முன்னால் வருவாங்க. எததக்கருல் இன்சான், அந்த நேரத்தில் மனிதன் உணர்வான். அந்த உணர்ச்சி அவனுக்கு என்ன பலனை தரும்? அந்த நேரத்தில் பார்ப்பானா, நரகத்தை கண் முன்னால் பார்க்கும் பொழுது, அந்த பிரம்மாண்டத்தை பார்க்கும் பொழுது, அதனுடைய கொடூரமான வெப்ப தாக்குதலை பார்க்கும் பொழுது மனிதன் அந்த நேரத்திலே குழம்புவானா, யா லைத்தனி லிகத்தம்து ஹயாத்தி, என் வாழ்நாளை வீணாக செலவழித்து விட்டேனே, இந்த மறுமை நாளுக்காக நான் எதையாவது ஒன்றை செய்துவிட்டு வந்திருக்க கூடாதா? என் இளமை காலத்தை சரியாக பயன்படுத்திருக்க கூடாதா? என் இளமை காலத்தில் தொழுதிருக்க கூடாதா? என் இளமை காலத்திலே பயன் தரக்கூடிய வகையிலே துஆக்களை, ஹதீதுகளை, குர்ஆன் ஆயத்துகளை படித்து என் வாழ்க்கையில் செயல்படுத்தி பிறருக்கு கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக ஏராளம் நன்மைகளை நான் கொண்டு வந்திருக்க கூடாதா? இன்றைக்கு இந்த நரகம் நன்மைகளிலே யார் குறைவாக கொண்டு வந்திருக்கிறார்களோ, யார் பாவங்களை அதிகமாக சுமந்து வந்திருக்கிறார்களோ, இவர்களில் எவரையும் விட்டு வைக்காதே. இந்த கொடிய நரகத்திலிருந்து என்னை காப்பாற்ற எனக்கு உதவ எந்த நண்பனாவது வருவானா? ஒரு நண்பன் வருவான். உலகத்திலே நம்மோடு எல்லா விஷயங்களிலும் சுற்றியவன். நண்பனை போல் உண்டா? உனக்கு ஒன்றென்றால் நான் இருப்பேன் என்று நம்மோடு வாக்குறுதி கொடுத்த எவனும் நரக நெருப்புக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்தும் பொழுது நமக்கு துணையாக, நம்மை பாதுகாக்க வாதாட எவனும் வரமாட்டார். நாம் சேகரித்த நன்மைகள் மட்டுமே இன்றைக்கு நம்மை காப்பாற்றும். அந்த ஒரு மறுமை நாளை குறித்து அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் நமக்கு அதிகமாக நினைவூட்டி கொண்டிருக்கிறாங்க. அந்த நாள் வரத்தான் போகிறது. அங்கே மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த பெரும் பெரும் அருள் கொடைகளை, குறிப்பாக இளமை என்னும் பேராற்றலை மிக சரியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த நேரத்தை வீணடித்து விட்டோம் என்று சொன்னால் மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரும். சமீப காலம் நீங்கள் பார்க்கிறீர்களா இல்லையா? எத்தனை இளைஞர்கள் 18 வயது, 20 வயது, 22 வயது இளைஞர்கள் ஹார்ட் அட்டாக்ல மொத்தம். ஹார்ட் அட்டாக்லாம் ஒரு காலத்துல எப்போ வரும்? ஒரு ஏரியாவில், ஒரு ஊர்ல
ஒரு நபருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலே ஆச்சரியமான விஷயம், பெரிதாக பேசிக் கொள்வாங்க. அவருக்கு மாரடைப்பு வந்து இறந்து போய்விட்டாரா? இன்றைக்கு சர்வசாதாரணமாக. அது எத்தனை வயது? 18 வயசு இறக்குறான், ஹார்ட் அட்டாக். ஜிம் பாடி பில்டர், ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்றான், ஒர்க் அவுட் பண்ணி உடம்பு ஆரோக்கியமா வைத்திருக்கிறான், இறந்து போயிடுறான். அப்ப எந்த நேரத்துல, எந்த வயதுல, எப்பொழுது, எப்படி நம்முடைய மரணம் நம்மிடத்தில் வந்தடையும் என்பது தெரியாது. அது வரும் பொழுது ஒரு நொடி முந்தவும் செய்யாது, ஒரு நொடி பிந்தவும் செய்யாது. வலை யுஅখিরুல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா வல்லாஹு கபீரும் பிமா தஅமலுன். அல்லாஹ் முத்திரை குத்தியது போல் சொல்றான், உங்களுக்குரிய தவணை வந்து விட்டது என்று சொன்னால் அது யாருக்காகவும் பிற்படுத்தப்பட மாட்டான். எந்த அவகாசம் அன்றைக்கு கேட்க மாட்டான். அவகாசம் எல்லாம் இப்பொழுதுதான் வாய்ப்பு கொடுக்கப்பட்ட நேரம். ஒரு நல்ல புத்திசாலி என்ன செய்வான்? இளமை இருக்கும் பொழுதே சம்பாதித்துக் கொள்வான், ஆற்றல் உடலில் இருக்கும் பொழுதே நன்மைகளை தேடிக் கொள்வான். இளமை காலத்தில் மொபைல் போன்களிலே மூழ்கியும், பெண்களுக்கு பின்னால் சுற்றியும், அல்லது பைக் மோகத்திலே அடி வாங்கியும், மது போதைகள்ல இன்ன பிற போதை பொருட்கள பழக்கத்தில் அடிமையாகியும் இப்படி தன்னுடைய வாழ்க்கையை கழித்து விட்டு மறுமை நாளில் போய் தலையில் அடித்துக் கொண்டு தொலைத்து விட்டேனே, நாசமாக்கி விட்டேனே, இளமையெல்லாம் அழித்து விட்டேனே, இனி மீண்டும் அது கிடைக்குமா? ஒரு பொழுதும் கிடைக்காதே என்று சொல்லி பிதற்றுவதில் ஒரு யூசும் இல்லை என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். அல்லாஹ் திரும்ப திரும்ப நமக்கு உணர்த்துகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், இறை நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வல் தன்லுரு நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் சொல்றான், உனக்காக உன்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக எதை சேகரித்து வைத்துள்ளாய் என்பதை நீ சுய பரிசோதனை செய்து. இதுவரைக்கும் நான் எவ்வளவு தொழுதிருக்கிறேன், எத்தனை தொழுகைகளை பாழாக்கி இருக்கிறேன். எனக்கு அல்லாஹ் ஆற்றலை தந்திருக்கிறான். இந்த வயதுல நின்று தொழ முடியும், ருக்கு நீண்ட நேரம் செய்ய முடியும், சுஜூது நீண்ட நேரம் செய்ய முடியும். தொழுகிறேனா? முறையாக தொழுது கொண்டிருக்கிறேன்? இளமை காலத்தை சரியாக பயன்படுத்துகிறேனா? இந்த வயதுல என்னால் மிக நீண்ட சூறாக்களை கூட மனனம் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, நினைவாற்றல் இருக்கிறது. மனனம் செய்கிறேனா? குர்ஆனோடு தொடர்பு வைக்கிறேனா? குர்ஆனை எடுத்து ஓதுகிறேனா? அதற்கான முயற்சிகள் எடுக்கிறேனா? ஹதீதுகளை மனனம் செய்த எத்தனையோ இளம் சகாபாக்கள் அவர்கள் கொண்டு வந்து சேர்த்ததுதான் இன்றைக்கு நீங்களும் நானும் மார்க்கமாக எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட வகையில் நம்முடைய இளமையை செலவழித்துக் கொண்டிருக்கிறோமா? இந்த இளம் பருவத்தில எத்தனையோ இரத்த தான முகாம்களை உங்களால் நடத்த முடியும். இந்த இளம் பருவத்தில எத்தனையோ மருத்துவ முகாம்களை உங்களால் நடத்த முடியும். இந்த சமுதாயத்திற்கு பல்வேறு விதமான நன்மைகளை உங்களால் செய்ய முடியும். உங்களுக்கு அல்லாஹ் ஆற்றலை தந்திருக்கிறார். முதுமையான பிறகு செய்ய முடியாது, குனிந்தால் நிமிர முடியாது, உட்கார்ந்தால் எழுந்திருக்க முடியாது, பிறர் துணையின்றி உங்களால் நடந்து செல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு முதுமை வந்து அவதிப்படுவதற்கு முன்பாக இந்த இளமை காலத்திலே நல்ல வழிகளிலே பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். இஸ்லாமிய வரலாற்று பாடங்கள் நீங்க புரட்டி பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு பிறகு இந்த உலகத்துல இஸ்லாம் கோலோச்சிய இடங்களில் எல்லாம் நீங்கள் போய் பாருங்க. உலகத்தில் மிகப்பெரிய திருப்புமுனைகளை ஏற்படுத்தியவர்கள் இஸ்லாமிய இளைஞர்கள். ஸ்பெயின் நாடு எத்தனை பேருக்கு தெரியும்? ஸ்பெயின் நாடு எங்க இருக்கு? உசலம்பட்டிக்கு முன்னாடியா? எங்க இருக்கு ஸ்பெயின்? யூரோப் நாடுகள்ல ஸ்பெயின் ஒண்ணு. ஸ்பெயினை வந்து இஸ்லாமியர்கள் 786 வருஷம் ஆட்சி பண்ணாங்க. தெரியுமா? வரலாறு தெரியுமா? இந்தியாவை ஆட்சி பண்ணார்களா முஸ்லீம்கள்? எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செஞ்சாங்க? அதே 786 தான். 786 ஆண்டுகள் ஸ்பெயினை ஆட்சி செய்யறாங்க இஸ்லாமியர்கள். ஸ்பெயினை கைப்பற்றிய முதல் இஸ்லாமிய படை தளபதியின் பெயர் தெரியுமா? தாரிக் பின் ஜியாத். அவனுக்கு அப்ப வயசு என்ன தெரியுமா? 17 வயசு. 17 வயசு யாரெல்லாம் இங்க இருக்கிறீங்க? 17 வயசுனா +2வா? யாரெல்லாம் 17 வயசு? யாருமே இல்லையா? 18 19 17 18 19 உங்க வயசுல இங்க இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவில இருந்து படையெடுத்து போன ஒரு தளபதி 17 வயது உள்ள இளைஞன் ஸ்பெயின் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டை கைப்பற்றினார். இருண்ட கண்டம் என்ற பெயர் பெற்றிருந்த ஐரோப்பாவில மிகப்பெரிய அறிவு தீபத்தை ஏற்படுத்தியவர்கள் இஸ்லாமியர்கள். அதற்கு வித்திட்டவன் உங்களை போன்ற ஒரு 17 வயது இளைஞர். நீங்கள் இன்னும் நிறைய வரலாறுகளை தேடி படித்து பாருங்க. இஸ்லாமிய இளைஞர்கள் சாதித்த சாதனைகளை போல வேறு யாரும் சாதித்திருக்க முடியாது. அறிவியலா? இஸ்லாமிய இளைஞர்களின் சாதனை இருக்கும். புவியியல் கோட்பாடா? அதில் முத்திரை பதித்தவர்கள் இஸ்லாமியர்களாக இருப்பார்கள். மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளுடைய பின்னணியில இஸ்லாமியர்கள் இருப்பாங்க.
பல பல்கலைக்கழகங்களை உருவாக்கியவர்கள், கல்லூரிகளை உருவாக்கியவர்கள், பள்ளிக்கூட கட்டமைப்புகளை உருவாக்கியவர்கள், கல்வி தீபத்தை உலகத்துக்கு ஏற்றி வைத்து அழகு பார்த்தவர்கள், இத்தனையும் இஸ்லாமிய இளைஞர்களாகத்தான் இருப்பார்கள். இந்த வரலாறு நமக்கு எதற்கு நினைவூட்டப்படுகிறது என்று சொன்னால், நாம் அந்த பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள். நாம் ஒன்றும் சாதா சீதாவான ஒரு பாரம்பரியத்தில் வரல. இஸ்லாமிய பாரம்பரியத்திற்கென்று தனி ஒரு அடையாளம் இருக்கிறது. நாம் சாதிக்க வேண்டிய சாதனைகள் நிறைய. இந்த ஏகத்துவத்தை, ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத, இன்னும் இணை வைப்பில் மூழ்கி இருக்கக்கூடிய எத்தனையோ குடும்பங்களுக்கு சென்று அன்றைக்கு சஹாபிய இளைஞர்கள் கொண்டு போய் சேர்த்ததை போல, முஸ்அப் பின் உமைரை போல, அப்துல்லா பின் சுபைரை போன்று, அப்துல்லா பின் அம்ரை போன்று, அப்துல்லா பின் மசூதை போன்று, அப்துல்லா பின் உமரை போன்று நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில், நிர்பந்தத்தில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய இளமை காலத்தை வீணடித்து விடாமல், தேவையில்லாத விஷயங்கள் பக்கம் செலுத்தி அதன் பக்கம் நம்மையும் நாசப்படுத்தி நம்முடைய நண்பர்கள் வட்டாரத்தை நாசமாக்கி விடாமல் பயன் தரக்கூடிய வகையில் செலவழிப்போம் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் அதற்கு நமக்கு அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை புரிந்தவனாக உரைக்கு திரையிடுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.